இப்போ நான் நீதி கட்சியினுடைய வாரிசுன்னு சொல்வதில் பெருமை அடைகிறேன்னு ஸ்டாலின் சொல்றாருல, ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தையே நீங்க குற்றப்பரம்பரைன்னு அறிவிச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைச்சு அவங்களை எப்போதுமே சந்தேக கண்ணோட பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல சித்திரவதைக்குள்ளாக்கி இதெல்லாம் செஞ்சது யாரு? சமூக நீதி என்னமோ பெரம்பலூர்ல சுடுகாடு மைதானம் மயானம் இருக்கீங்க, இது ஏங்க நடக்கல? கேளுங்க. காமராஜருக்கு ஏன் மெரினா பீச்சில் சமாதி இல்லை? பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 40க்கும் மேற்பட்டவங்களை எரிச்சு கொண்டுட்டாங்க. அப்ப திமுக ஆட்சி நடக்குது. ஐயா ராமதாஸ் ஐயாவும் அண்ணன் திருமாவும் மேடையில் கை கோர்த்துக்கலாம், இப்படி பிடிச்சி போஸ் கொடுக்கலாம். ஆனால் ஒரு விசிகா தொண்டனும் பாமக தொண்டனும் இப்படி கை பிடிச்சி போஸ்லாம் கொடுக்க முடியாது. அங்கே ஒரு தம்பி தளபதி வந்துட்டு இருக்காரு. இவர் நம்ம தளபதி முதலமைச்சருங்கிறோம். அவர் நீ என்ன தளபதி, நான் தான் தளபதினு ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. விஜய் வந்து யார் கூட கூட்டணி வைப்பாங்களோ அந்த கட்சி வந்துட்டு ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற பாசிபிலிட்டி இருக்குன்னு எடுத்துக்கலாம். விஜய் கேம் சேஞ்சர் இல்லை, இஸ் எ ஸ்பாயில் ஸ்போர்ட். அப்போ வடிவேலு சொல்லுவார், தம்பி ஊரில் போய் கேட்டுப்பாரு எவ்வளோ வட்டி வாங்கியிருக்கேன் நான், அண்ணன் போய் கேட்டுப்பாரு அப்படிம்பாரு. அந்த மாதிரி காமெடி தான் அது. என்ன திட்ட சொல்லுங்க, ராமஸ்ரீனிவாசனை திட்டுங்க, அவரை அபியூஸ் பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லை. பட் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லுங்க. யூ அபியூஸ் மீ பட் யூ ஷுட் ஆன்சர் மை கொஸ்டின். டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியில் பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்களும். நல்லா இருக்கேன் சார், வாழ்த்துக்கள் கொடுங்க சார். டிஎம் சார்பாக சொல்லிக்கிறோம். 3வது முறையாக நீங்கள் வந்து தொடர்ந்து மிக முக்கியமான ஒரு பதவி வந்து தக்க வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சே ஆகணும். நன்றி. அதே சமயத்தில் பாஜகவுடைய நீங்கள் வலுவாக இருக்கீங்க ஒரு பொசிஷனில் பார்க்கும்போது, பாஜக வந்து அதே ஒரு வலுவான நிலைமையில் தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா? பார்லிமெண்ட்டில் 18% ஓட்டு வாங்கியிருக்கேன், வலுவாக தானே இருக்கும் தமிழ்நாட்டில். அதான் தமிழ்நாட்டில் தான் பார்லிமெண்ட்டில் 18% ஓட்டு வாங்கியிருக்கோம். தனியாக 12%, கூட்டணியாக 18% வாங்கிய கட்சி. 9 இடங்களுக்கு மேலே 2ஆம் இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறோம். திமுகவுக்கு அடுத்தபடியாக 3ஆம் இடத்துல அதிமுக வந்திருக்கு. என்ன வலுவாக தானே இருக்கும். அப்படியே சொல்லிக்கிறீங்க. இன்னும் ஒரு நான் சொல்லலைங்க, எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது, நான் சொல்லல. எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது நீங்க 18%. எலெக்ஷன் கமிஷன் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப அது தொடர்ந்து பேசலாம். இப்ப பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இன்னும் பாருங்க, அசம்பிளி எலெக்ஷன் வரதுக்கு 8 months அரௌண்ட் அவ்வளவுதான் இருக்கு. பட் ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கான்னு கேட்ட ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எப்போ கூட்டணி இருந்துச்சு? 96ல் தேர்தல் அறிவிச்சு, காங்கிரஸ்ல வேட்பாளர் அறிவிச்சு, வேட்புமனு தாக்கல் பண்ற வரைக்கும் மூப்பனார் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கலையே. நரசிம்மராவ் கூட தான் இருந்தார் காங்கிரஸில். ஒரே நாள் புரட்சி மாதிரி மறுநாள் காலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகுது. திமுகவோட கூட்டணி, இவங்க 20 சீட்டு அவங்க 20 சீட்டு பாண்டிச்சேரியோட முடிச்சு ஆட்சியே பிடிச்சாங்க தமிழ்நாட்டில். அப்போ புதுசாக யாரும் வர போகிறாங்களா சார்? அந்த மாதிரி கூட்டணி உருவாகிறதுக்கு ஓவர் நைட்டு போதும். பலவான கூட்டணி. இன்றைக்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் மக்களுக்கு பரபரப்பு செய்தியில் உடனே போய் சேர்ந்துடும். நீங்கள் என்ன 8 மாதத்துக்கு என்ன செய்யறீங்க? இப்போது நாங்கள் தினசரி போய் எடப்பாடியார் பார்க்கணுங்கிறீங்களா? இல்லை எடப்பாடியார் தினசரி போய் அமித்ஷாவை பார்க்கணுங்கிறீங்களா? இல்லை எங்கள் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தினசரி போய் அதிமுக தலைவர் சந்திக்கணுங்கிறீங்களா? என்ன செய்ய போகிறோம்? இல்லை அப்படி கிடையாது. கூட்டணி இருந்தாலும் கூட்டணி இல்லைன்னாலும் தேர்தல் அறிவிக்கிற வரைக்கும் அவங்கவுங்க கட்சி வேலையை தானே பார்க்க போகிறோம். நான் பிஜேபியில் தான் செய்ய போகிறேன், நான் ஏடிஎம்கேக்கு போய் வேலை செய்ய போகிறதில்ல. இந்த முரண்பாடு திமுக யாராவது இப்ப நீங்க திமுக பர்சன் ஒரு இன்டர்வியூ பண்ணா சொல்ல மாட்டாங்க. நாங்க எங்க ஸ்ட்ரென்த்தே வந்து பாத்தீங்கன்னா வலுவான கூட்டணி தான், சிறுபான்மையினருக்கு நாங்க தான் எப்பவுமே வந்துட்டு சப்போர்ட்னு சொல்றக்கூடிய அளவுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கூட்டணி வலுவான கூட்டணி அதிமுக பிஜேபி அடுத்த லிஸ்ட் சொல்லுங்க. வீழ்த்துற அளவுக்கு வலுவான கூட்டணி வரப்போகுது. இல்ல அதிமுக பிஜேபி இருக்காங்க, அதுக்கு அடுத்து நீங்க லிஸ்ட் சொன்னீங்கன்னா அது வலுவான கூட்டணி. 5 பேர் சேர்ந்தா ஒருத்தர் அடிக்க ஒரு லோட தூக்க முடியுங்க. நாங்க 2 பேர் சேர்ந்து தூக்கம் சொன்னா எதுங்க வலுவான கூட்டணி சொல்லுங்க. சொல்றீங்க பட் பாசிபிளா பிராக்டிகலி தேர்தல் முடிவு வரும்போது பாருங்க, அப்பதான் தெரியும். திமுக வீழ்த்தி காமிக்கிற மாதிரி பாருங்க. ஏடிஎம்கே பிஜேபி மட்டுமே திமுக வீழ்த்தோம். ஆனா எங்களுக்கு நம்பிக்கை தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சியில நிச்சயம் அவங்க எங்க நண்பர்கள் எங்க கூட தான் வருவாங்க. அவங்களுக்கு திமுக பிடிக்காது, எங்க கூட தான் வருவாங்க. இல்லையே சார், ரிப்பீட் ஆஃப் 2014 ராமதாஸ் அவர்களுக்கு வந்து திமுக பக்கம் போறாரு, அன்புமணி அவர்களுக்கு வந்து பிஜேபி பக்கம் சாயிற மாதிரி. ராமதாஸ் கூட அந்த கட்சி போகாது, திமுக கூட போனா. ஏன்னா வன்னியர் சமுதாயத்துக்கு அதிமுக தான் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு ஒரு பெரிய சாஃப்ட் கார்னர் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு. உண்மை. அப்புறம் அன்புமணி அவர்களுக்கு தேசிய அளவில் பிஜேபி இருக்கணும், தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி இருக்கணும், திமுக போன்ற எண்ணம் அன்புமணி அவர்களுக்கு இருக்கு. அவங்க அப்பாவுக்கும் மகனுக்கு இடையில உள்ள சின்ன சின்ன ஈகோ கிளாஷ்னால
ராமதாஸ் அவர்கள் ப்ரோ டிஎம்கே ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு எதிர்பார்க்குறாங்க. பட் இதுவரைக்கும் ராமதாஸ் அறிவிக்கவே இல்லை, நான் திமுக சைடு தான் போக போகிறேன்னு. அது ஒவ்வொரு தேதியாக சொல்லி அப்போ அறிவிப்பேன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. திமுக சைடு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் போனால் விசிகா கேடரும் பாமக கேடரும் ஜெல் ஆகாதீங்க. புரியுதா உங்களுக்கு? நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. ஐயா ராமதாஸ் ஐயாவும் அண்ணன் திருமாவும் மேடையில் கை கோர்த்துக்கலாம், கை குலுக்கிக்கலாம், இப்படி பிடிச்சி போஸ் கொடுக்கலாம். ஆனால் ஒரு விசிகா தொண்டனும் பாமக தொண்டனும் இப்படி கைப்பிடிச்சு போஸ்லாம் கொடுக்க முடியாது. களத்தில் அவங்களுக்கு இடையான முரண்பாடுகள் அதிகமாக இருக்குது. அரசியல் முரண்பாடுகள் தான், வேற ஒன்றும் இல்லை. அதனால் அது ஜெல் ஆகாது, அது பொருந்தா கூட்டணி. ஆனால் அப்பப்போ நீங்கள் விசிகா சொன்னதால் இந்த கேள்வி வருது, திரும்ப அவர்களை வம்புக்கு இருக்கிற மாதிரியே இருக்கு சார். உங்களுக்கு சேர் கொடுக்கல, பிளாஸ்டிக் சேர் தான் கொடுத்தாங்க, மரியாதை கொடுக்கறது இல்லை, உட்காந்து எழுப்பிடுறாங்க. இப்படி எல்லாம் இந்த அதிமுக தரப்புலேருந்தும் பாஜக தரப்புலேருந்தும் நிறைய பேசும் பொழுது, ஆனால் அவரும் பதிலடி கொடுக்குறாரு. நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னால் நாங்கெல்லாம் வந்துருவோமா? அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வடிவேலு ஒரு சினிமாவில் பிரசாந்தும் வடிவேலும் நடித்த ஒரு படத்தில் என்னென்ன உங்களை எல்லாம் ஊரில் உள்ளவங்களாம் அடிக்கிறாங்க அப்படின்னு பிரசாந்த் சொல்லுவார். அப்போ வடிவேலு சொல்லுவார், தம்பி ஊரில் போய் கேட்டுப்பார், எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் நான் அண்ணே, போய் கேட்டுப்பார் அப்படிம்பார். அந்த மாதிரி காமெடி தான் அது. திருமாவளவன் அவர்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. சமூக நீதி பிளாங்கில், ஒரு சோஷியல் பிளாங்கில் தான் அவருடைய அரசியல் போகுது. அதை தான் அவர் அதிகமாக பேசுகிறாரு. நீங்கள் சமூக நீதி அதிகமாக பேசுகிறதுனால தான் உங்களுடைய கிரிட்டிக்ஸ், உங்களது எதிரணியில் இருக்கிறவங்க உங்களுக்கு அந்த மரியாதை அந்த கூட்டணியில் இல்லை என்பதை சுட்டி காட்டுறாங்க. திரும்ப நாங்கள் அப்படி சொன்னால் மாறிடுவோமானா, நீங்கள் மாற வேண்டாம், திரும்ப திமுகவை மாற்றுங்கன்னு தான் சொல்கிறோம். திமுகவோ காங்கிரஸோ உங்கள் கூட்டணியில் இருக்கிற அந்த ஆதிக்க மனப்பான்மையில் இருக்கிற கட்சிகளை சமூக நீதி பக்கமாக மாற்றுங்க. நீங்கள் கட்சி மாறிக்கிட்டு வரணும்னு சொல்லலை. நாங்கள் நீங்கள் சமூக நீதி பக்கமாக சொல்லும் போது அந்த வார்த்தையே திமுக தான் சொந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சமூக நீதினா இப்போ உண்மையான சமூக நீதினா எது? அப்போ என்ன சொல்ல வரீங்க சார்? நீங்கள் சமூக நீதிக்காக திமுக என்ன பண்ணியிருக்கு? நீங்கள் சொல்ல சமூக நீதி எது, அவங்க சொல்ல சமூக நீதி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். சமூக நீதியாக என்ன பண்ணியிருக்காங்க? சார் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பட்டியல் சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு இது திமுக கொடுத்துச்சா, மத்தியில் அம்பேத்கருடைய சட்ட திருத்தத்தின் மூலமாக கிடைச்சிச்சா? சொல்லுங்கள். எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடு யார் கொடுத்தா? திமுக இல்லை. பிசி பேக்வர்ட் கம்யூனிட்டிஸுக்குன்னு தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் வந்தது ஓமந்தூரார் ஓபி ராமசாமி ரெட்டியார் அவர்கள் தான் துணிச்சலாக கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஏற்பட்டது. 67 தான் திமுக ஆட்சி வருது. அதுக்கு முன்னால் பிசி ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் வந்துருச்சா வரலையா? யாரால வந்துச்சு? காங்கிரஸ்னாலன்னு சொல்லக்கூடாது, அதை கூட. ஏன்னா காங்கிரஸ்னால வந்தால் எல்லா ஸ்டேட்டும் ஓமந்தூராரால் வந்தது. புரியுதா உங்களுக்கு? பிசிக்கு ரிசர்வேஷன் அவரால் வந்தது, எஸ்சி ரிசர்வேஷன் அம்பேத்கர்னால வந்தது. இவங்க என்ன பண்ணாங்க திமுக சொல்லுங்க? அப்ப அவங்க கிளைம் பண்ற சமூக நீதி சமத்துவம் அதெல்லாம் என்ன சொல்லுங்க? பிசி ரிசர்வேஷன் 30% தமிழ்நாட்டில் இருந்ததை 50% ஆக்கினவர் எம்ஜிஆர், 50% இருந்தது 69 ஆக்கினது ஜெயலலிதா. அந்த ரிசர்வேஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதுக்கு அந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான தீர்ப்பை வாங்கிட்டு வந்தது ஜெயலலிதா அம்மையார் இடஒதுக்கீட்டில். இப்போ சமூக நீதி திமுக என்ன பண்ணியிருக்கு? நீங்கள் தான் சொல்லணும். நான் இன்னொன்று சொல்லவா? சமூக நீதிக்கு அவங்க எவ்வளவு பாதகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவா? சொல்லுங்க சார். தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை பற்றி மசோதா பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு வரும்போது 60-70 வருஷமாக அந்த சமுதாயத்தோட ஓட்டை வாங்கி அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சியில் இருந்த திமுக அதுக்கு ஆதரித்து ஒரு ஓட்டு கூட போடல. வாக்களிச்சிருக்கணும்ல அந்த தீர்மானத்தில். ஆமாம், வாக்களிக்கல. திருமாவளவன் உட்பட அதற்கு வாக்களிக்கல. அப்போ ஒரு திருமாவளவன் எல்லாரும் பாய்காட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவையிலேருந்து வெளிநடப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் தேவேந்திர குல வேளாளர், 1 கோடி பேர் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய மக்களுக்கு செஞ்ச துரோகம் அது. வாக்களித்தவெல்லாம் பிஜேபி எம்பி. அவன் தமிழ்நாட்டில் இல்லாத தேவேந்திர குல வேளாளர்னா என்னன்னு தெரியாத, இவங்க நேரடியாக பார்த்து என்னன்னு தெரிந்து கொள்ளாத ஒரு பெரிய ஹரியானாலையும் பஞ்சாப்லையும் டெல்லியில் இருக்கிற எம்பிஸ்லாம் ஓட்டு போட்டு தான் அந்த மசோதா அரசாணையாக மாறுச்சு. இது சமூக அநீதியா, சமூக துரோகமா, சமூக நீதியா? சொல்லுங்கள். எங்கள் பகுதியில் தென் மாவட்டங்களில் பிரமலைக்கல்லர் சமுதாயம், மறவர் சமுதாயம், முத்தரையர் சமுதாயத்தில் ஒரு செக்ஷன், இவங்களெல்லாம் குற்றப்பரம்பரைன்னு அறிவிச்சது யாருடைய ஆட்சியில்? நீதி கட்சி ஆட்சியில். இப்போ நான் நீதி கட்சியினுடைய வாரிசுன்னு சொல்வதில் பெருமை அடைகிறேன்னு ஸ்டாலின் சொல்கிறார்ல. ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தையே நீங்கள் குற்றப்பரம்பரைன்னு அறிவித்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே சிதைச்சு அவங்கள எப்போதுமே சந்தேக கண்ணோட பார்த்து போலீஸ் ஸ்டேஷனில் சித்திரவதைக்குள்ளாக்கி இதெல்லாம் செஞ்சது யாரு? நீதி கட்சி ஆட்சியில் தான் வந்தது. சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சியில் அதை எடுத்தது யாரு? காங்கிரஸ். மறுபடியும் அந்த கிரெடிட்டை நான் ஓமந்தூரார் கொடுப்பேன். ஏன்னா ஐயா பசும்பொன் தேவர் அவர்கள் அதை ரொம்ப வலியுறுத்தி பல வருஷமாக அதை பேசி அது ராஜாஜியால் கூட செய்ய முடியல. 37 46 அது மாறுச்சு. முதல் சிஎம்மாக ஓமந்தூரார் வந்ததுக்கப்புறம் அது மாறுச்சு. குற்றப்பரம்பரைன்னு எடுத்து விட்டார் சட்டம் வந்துச்சு. அதுக்கு முழு முக்கிய காரணம் பசும்பொன் தேவர் தான். அவர் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக அந்த கோரிக்கைக்காக எல்லாரோடையும் அவர் பேசியிருக்கிறாரு, போராட்டம் பண்ணியிருக்கிறாரு, முழக்கங்கள் எழுப்பியிருக்கிறாரு. இவங்க என்ன பண்ணாங்க?
ஒரு ஜாதியே குற்ற பரம்பரையா? எத்தனை கோடி மக்கள் நீ குற்ற பரம்பரை? இது சமூக நீதியா? நான் கேட்குற 2 அடிப்படையாக நான் ஒரு பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற சமுதாயத்தை சொல்கிறேன், இன்னொன்று ஒரு ஓபிசி எம்பிசி கம்யூனிட்டியை பற்றி பேசுகிறேன். இவங்களுக்கு போக வேண்டிய நீதி போய் சேரலையே, இப்போ எப்படி சமூக நீதி? எங்கே சமூக நீதி வந்து? ஆனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்குறீங்க. ஆனால் கீழ்வெண்மணியில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 40க்கும் மேற்பட்டவங்களை எரிச்சு கொண்டுட்டாங்க. அப்போ திமுக ஆட்சி நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. 40 பேருக்கு மேலே செத்து போன கேஸு. எல்லாரும் இறந்தவங்க எல்லாருமே எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அந்த யாருக்கு குற்றம் சாட்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வருது. அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீல் கூட போகல மாநில அரசாங்கம், திமுக அரசாங்கம். 40 பேர் செத்து போன கேஸில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருதோ அதை ஏற்றுக்கொண்டாங்க. உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீல் கூட போகல ப்ராசிக்யூஷனில். இது என்ன அரசாங்கம்? சமூக நீதி அரசாங்கமா? சமூக நீதி அரசாங்கம் அதெல்லாம்? நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறதுக்கு வெக்கமே இல்லைன்னு கேளுங்க. உங்கள் ஸ்டுடியோவுக்கு திமுக நண்பர்கள் வருவாங்கல்ல, உங்களுக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்குறாங்க பிஜேபியிலேருந்துன்னு கேளுங்க. அப்படி கேட்டால் அங்கேருந்து வரக்கூடிய பதில் என்னவா இருக்கும்? நான் இங்கே என்னவாகவும் இருக்கட்டும், நான் ஏன் கவலை பண்ண அதை பற்றி? முதல்ல எனக்கு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். என்ன திட்ட சொல்லுங்கள், ராம ஸ்ரீனிவாசனை திட்டுங்க, அவரை அப்யூஸ் பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லை. பட் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். யூ அப்யூஸ் மீ பட் யூ ஷுட் ஆன்சர் மை கொஸ்டின். பட் அதே இடத்துல அவங்க சொல்ற சமூக நீதியும் பார்க்கும்போது சாதிய பாகுபாடு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்ப்பனர்கள், அதுக்கப்புறம் மற்ற இந்துக்கள் ஒரு மாதிரியான ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு. மேலா பிராமண துவேஷ சமூக நீதியா? ஒரு ஜாதிய பிராமின்ஸ் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தான் ஒரு மேலாதிக்கம் அப்படின்னு திரும்ப சொல்ற மாதிரியான விஷயங்களை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த சனாதன ஒழிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை நடுவில் கொண்டு வராங்க. இதெல்லாம் கொண்டு வந்து தான் பாகுபாடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சராகலும் கொண்டு வராங்க. அதே மாதிரி பெரம்பூரில் எடுத்துக்கிட்டால் சுடுகாடு, அது வந்து 3 ரிலிஜனுக்கும், கிறிஸ்டியன்ஸ், இந்து அண்ட் இஸ்லாம், 3த்துக்குமே வந்துட்டு ஒரே இடத்துல சுடுகாடு, நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க 3 ஏக்கர்ஸில். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு கம்பைண்டாக கொண்டு வரும். இதெல்லாம் தான் ஒரு சமூக நீதின்ற மாதிரி காமிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அண்ணாதுரை, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதிக்கெல்லாம் மெரினா பீச்சில் சுடுகாடு. காமராஜர், ராஜாஜி, வாவு சிதம்பரம் பிள்ளை மாதிரி ஆட்களுக்கெல்லாம், காமராஜர் ராஜாஜிக்கெல்லாம் வேற எங்கேயோ வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு ஏன் மெரினா பீச்சில் இடம் இல்லை? ஏன் உங்கள் கரைஞருக்கும் இவங்களுக்கு தான் இங்கே வைக்கணுமா மெரினா பீச்சில்? ஏன் மெரினா பீச்சில் காமராஜருக்கு ஏன் நினைவு சின்னம் இல்லை? ஏன் மூதறிஞர் ராஜாஜிக்கு ஏன் இல்லை? ஏன் ஓமந்தூராருக்கு இல்லை? ஏன் குமாரசாமி ராஜாக்கு இல்லை? ஏன் இல்லை சார்? ஸோ நீங்கள் தான் சொல்லணுங்க. நீங்கள் தானே சுடுகாட்டில் சமத்துவம் சொல்கிறீங்க. சொல்கிறது நான் உங்ககிட்ட முன்னாடி இதில் என்ன பாரபட்சம்னு சொல்லுங்கள். அப்போது காமராஜருக்கு ஏன் கொடுக்கல? நீங்கள் மற்ற தலைவரெலாம் விடுங்க, ராஜாஜி கூட விடுங்க, அவர் ஏதோ பார்ப்பனர்கள் வந்து ஆரியர்கள் வெளியிலேருந்து வந்துட்டாங்க, இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவங்கெல்லாம் திராவிட கட்சி போய் கண்டுபிடிச்சிருச்சு. காமராஜர் பச்சை தமிழன் தானே, அவருக்கே மெரினா பீச்சில் இடம் இல்லை? உங்கள் ஐயாவுக்கு மெரினா பீச்சில் எடப்பாடி இடம் தர மாட்டீங்கன்னா ஓன்னு ஒப்பாரி வைக்கிறீங்க, அழுகுறீங்க. என்ன பிறகு உங்கள் ஐயா தானே முதலமைச்சர் இருந்தார் காமராஜர் காலமாகும்போது, அவருக்கே அந்த மெரினா பீச்சில் சமாதி வைக்கல? அவர் ஏன் அங்கே பண்ணலை? அப்போ இதெல்லாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அப்போ என்ன சமூக நீதி? என்னமோ பெரம்பலூரில் சுடுகாடு, மைதானம், மயானம்னு இருக்கீங்க, இது ஏங்க நடக்கலை? கேளுங்க. காமராஜருக்கு ஏன் மெரினா பீச்சில் சமாதி இல்லை? அவருடைய நினைவு சின்னம் அங்கேயும் இல்லை. ஏன் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும், நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றியில் நான் குறைச்சி மதிப்பிடலை, கலைஞரையுமே நான் குறைச்சி மதிப்பிடலை. நீங்களா மெரினா பீச்சில் வச்சுங்க. காமராஜருக்கு ஏன் இடம் இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போ அவர் அங்கே வச்சு இவ்வளவு பேர் சமாதி வைக்கிற மெரினா பீச்சில் காமராஜர் வைக்கக்கூடாதா? ஏன் வைக்கல? காமராஜருக்கு அப்புறம் தானே எம்ஜிஆர் காலம் பண்ணார், அதுக்கப்புறம் தானே ஜெயலலிதா அம்மா காலம் பண்ணாங்க, கருணாநிதி அதுக்கப்புறம் தான் காலம் பண்ணாரு. வச்சிருக்க வேண்டியது இந்த சாதிய பாகுபாடு அப்படி எடுக்கும்போது எல்லாமே பாகுபாடுங்க. நாங்கள் திமுக வெளிப்படையாக கேட்குறேங்க, பாரதிய ஜனதா கட்சியில் கட்சியினுடைய மாநில தலைவர்லேருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய பதவி போஸ்ட்டில் நிர்வாகங்களில் 3ல் 1 பங்கு பெண்கள் இருக்கணும்னு எங்களுக்கு அமைப்பு சட்டம் இருக்குது. இப்போ நான் மதுரையிலேருந்து வர்றேன், மதுரையினுடைய நகர் மாவட்டம் அப்படின்னா மாவட்ட நிர்வாகிகள் ஒரு 20-25 பேர் ஏதோ இருக்காங்க, 8 பேர் பெண்கள் இருந்தாகணும் கட்டாயம், அமைப்பு சட்டம். ஒருவேளை அரசியலில் ஆர்வம் இல்லாத பெண்கள் கிடைக்கல, பொறுப்பு எடுத்து வேலை செய்ய முன் வர்ற பெண்கள் கிடைக்கலைன்னா அந்த பதவியை வேக்கண்ட்டாக வச்சுருக்கணும்னு தான் ரூல்ஸ் இருக்குது. நீ ஆண்களை வச்சு அதை ஃபில்லப் பண்ணக்கூடாது. அப்படிங்களா? இருக்குது சட்டம், அதுதான் ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள். ஆமாம், பாருங்கள் பிஜேபியில் எவ்வளோ மகளிர் வந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். அது மாதிரி எல்லா இடத்துலையும் மகளிருக்கு உரியது. பட்டியல் சமுதாயம் எவ்வளோ பேர் இருக்கணும்னு இருக்குது. நான் சொல்லுவேன், எப்படி பிஜேபியில் மாவட்ட செயலாளர்னு சொல்கிறோமோ அதான் திமுகவில் மாவட்ட செயலாளர்னு சொல்கிறது தான் அந்த டிஸ்ட்ரிக்டில் அதான் நம்பர் 1 பொசிஷன்.
பிஜேபியில் டிஸ்ட்ரிக்டில் நம்பர் 1 பொசிஷன் மாவட்ட தலைவர். இங்கே தலைவர், அங்கே செயலாளர் வச்சு ரெண்டும் பேரலல். தமிழ்நாட்டில் ஒரு 67 கட்சி மாவட்டம் இருக்குது பிஜேபியில். 4 மாவட்ட தலைவர்கள் பெண்கள். திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர் பெண்மணி சொல்லுங்கள். அமைச்சர் இருக்காங்கல்ல சார்? மாவட்ட செயலாளர் கட்சியில் சொல்கிறேன். உங்கள் கட்சியில் எங்கே சமூக நீதி இருக்கு? எங்கே இருக்கு? அப்போ பெண்களே வந்து ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க. உங்கள் அறிவாலயத்தில் அம்பேத்கருக்கு சிலை இருக்கா சொல்லுங்கள். இந்த நம்ம ராஜ்பவனில் இருக்கிற ஐயா ரவி அவர்கள் கவர்னரை நீங்கள் எவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க? அவர் ஏதோ சமூக நீதிக்கு எதிரானவர், ஆரியர், பார்ப்பனர் என்னெல்லாம் பேசுகிறீங்க. நீங்கள் சொல்கிற ஆரியர், நீங்கள் சொல்கிற பார்ப்பனர், நீங்கள் சொல்கிற பீகார்காரரு ராஜ்பவனில் அம்பேத்கருக்கு சிலை வச்சுருக்காரு. ஏன் அறிவாலயத்தில் சிலை இல்லை? நீங்கள் தானே சமூக நீதி கட்சி தானே, சொல்லுங்கள். ஏன் அறிவாலயத்தில் சிலை இல்லை? கேட்டு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? நீங்களுமே நான் ஏன் உங்களை கேட்குறேன்னா நீங்களும் கருப்பு சிவப்பு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அதனால கேட்குறேன். கலருக்கு கூட காப்பிரைட் வாங்கிடுவீங்க போல இருக்கு. ஸோ இத்தனை கேள்விகள் வருது சமூக நீதி எடுத்துக்கிட்டா இல்லையா? ஸோ அப்போ முக்கியமாக இன்னொன்று வருது இந்த இடத்துல. நீங்கள் சாதிய பாகுபாடு அது இது பேசும்பொழுது ஒரு சாதியினரும், இங்கே நான் குறிப்பிடல, ஒரு சாதியினரும் இன்னொரு சாதியினரும் வந்துட்டு கலப்பு திருமணம் அதை செய்து கொள்ளும்போது கவர்மெண்ட்ல வந்து வேலை தராங்க அப்படின்ற ஒரு ஸ்கீம் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்காகவும் பண்ணிக்கிறதா? இது மகாத்மா காந்தி பண்ணதுங்க. கலப்பு திருமணம்ன்றது என்ன திகாவும் திமுகவும் முன்மொழிஞ்சாங்க. காந்தி 1930களுக்கு அப்புறமே அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். திருமணத்தில் என்னை அழைக்காதீங்க, நீங்கள் அப்படி கல்யாணத்துக்கு கூப்பிட்டு நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னா மாப்பிள்ளையோ பொண்ணோ 2ல் ஒருத்தர் ஹரிஜனாக இருக்கணும்னு சொன்னார். பட்டியல் சமுதாயத்தை அப்போ பயன்படுத்தின வார்த்தை ஹரிஜன், இப்போ அது அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட்டியல் சமுதாயமாக இருக்கணும் அந்த மாப்பிள்ளையோ பொண்ணும். அவர் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சிறுமியைத்தான் எடுத்து வளர்த்தார் காந்தி. ஒரு பெண் பிள்ளையை தான் அவர் எடுத்து வளர்த்தார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாஜ்பாய் அவர்கள் அவர் வீட்டில் அவர் கூட 50 வருஷமாக குக்காக இருந்தவர் பட்டியல் சமுதாயம் சார்ந்தவர். வாஜ்பாய் பிராமணர், தெரியும் உங்களுக்கு. அவர் இதை பற்றி ஒரு தடவை பேசிட்டு இருக்கிறப்ப அவர் சொன்னார், அந்த சமுதாயத்தை நண்பர் சமைச்சு கொடுக்கத்தான் நான் சாப்பிட்றேன், என்ன பிரச்சனை, எங்கே பேதம் எங்கே இருக்குன்னு கேட்டார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த பக்கம் பேதம் எதுவும் கிடையாது. என்ன இருக்கு? நீங்கள் ஒரு தலித் திமுக தலைவர் வர முடியுமா சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு தலித் துணை முதலமைச்சராக வர முடியுமா? முதலமைச்சராக நீங்கள் இருந்துட்டு போங்க சுவாமி. துணை முதலமைச்சராக ஒரு பட்டியல் சமுதாய சேர்ந்தவர் கொடுப்பீங்களா? நாங்கள் எத்தனை டெப்டி சிஎம் கொடுத்துருக்கோம். அப்படியே கொடுத்தா கூட அவங்களே வேண்டான்னு சொல்லிவிடுவாங்க. யார் வேணான்னு சொல்கிறாங்க? இப்போ திரும்ப அவங்களுக்கு கொடுத்தா வந்துட்டு வேணும்னு சொல்லுவார். நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் வேண்டான்னு சொல்லுவார்? அவர் தான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்குறாரு, சந்தோஷம் வருவார். ஒரு முறை அப்படி பேசுகிறா, இன்னொரு முறை பார்க்கும்போது கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அப்படி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிடுறாரு. அதாம்மா, கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால் நாங்கள் இப்போது அதை கேட்க மாட்டோம்ட்டு போகிறார். அவ்வளோதான். ஒரு பொருள் கேட்போம், இப்போ உங்களுக்கு கொடுக்க மனசுலன்னு வச்சுங்க. உங்கள் சைக்கிளை கூட நான் ஓட்டிகிட்டு வரேன், உன் பைக் கூடன்னு கேட்பான். அவனுக்கு கொடுக்க ரிலக்டண்ட்டாக இருப்பான். இல்லைன்னா பரவாயில்ல, பரவாயில்ல, இல்லைன்னா பரவாயில்ல. அது மாதிரி திரும்ப அவ்வளோ இல்லைன்னா பரவாயில்ல, கொடுக்க தயாராக இல்லையா, பிறகு என்ன பரவாயில்ல. அந்த மாதிரி கதை தான். பாவங்க. நான் என்னென்னு சொல்கிறேன், காங்கிரஸ் பாவம், கம்யூனிஸ்டுகள் பாவம். ஏன்னா இப்போ திருமாவளவனாவது எமர்ஜிங் பார்ட்டி, கொஞ்சமாக வளர்ந்து வருது. காங்கிரஸ் எல்லாம் கோலோச்சின கட்சி. காமராஜர், ராஜாஜி, குமாரசாமி ராஜா, ஓமந்தூரார், ஆல் இண்டியா லெவலில் நேரு, இந்திரா காந்தி, சாஸ்திரி, இப்படிலாம் பெரிய ஜாம்பவான்கள். நமக்கு அவங்க மேலே 1000 விமர்சனம் இருக்கலாம். அப்படி இருந்த கட்சி இங்கே வந்து இந்த திமுக பிச்சை எடுத்துகிட்டு இருக்கு பாருங்கள். என்ன மோசமான நிலைமை பாருங்கள். கோயில் யானை கம்பீரமாக இருக்கும் உள்ள, பூஜை புனஸ்காரம் நம்ம போகிறவங்கெல்லாம் யானையை கும்பிடுவோம், விநாயகர் நினச்சி கும்பிடுவோம். சாயங்காலமாக அந்த பாகன் என்ன பண்ணுவான், அந்த கடைவீதி வழியாக அந்த யானையை பிச்சை எடுக்க கூட்டிகிட்டே தெரியும். பார்த்துருக்கீங்களா? கொடுமையாக இருக்கும். அந்த கோயில் யானை பிச்சை எடுக்க ரொம்ப கொடுமையாக இருக்கும். அது மாதிரி இப்போ அது சட்டம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி பண்ணக்கூடாது. அது மாதிரி கோயில் யானை மாதிரி இருந்த காங்கிரஸ் திமுக அறிவாலயத்தில் போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் அப்படி தான். எத்தனை ஸ்டேட்டில் ஆட்சியில் இருந்தாங்க, திரிபுரா, வெஸ்ட் பெங்கால், கேரளா. ஒரு காலத்தில் இடதுசாரி எம்பிக்கள்லாம் பார்லிமெண்ட்டில் 50 பேருக்கு மேலே இருப்பாங்க. 50 பேர் 60 பேர் இருப்பாங்க. எல்லா மாநிலங்களையும் எம்எல்ஏ எம்பி எங்கே எல்லா ஸ்டேட்லேருந்து ரெப்ரஸன்டேஷன் இருக்கும். பவர்ஃபுல்லாக இருப்பாங்க பார்லிமெண்ட்டில். இன்றைக்கி மொத்தமே 5 எம்பி, அது 4 எம்பி திமுக போட்ட மானியம். எங்கள் ஊர் வெங்கடேசன்லாம் திமுக இல்லைன்னா அவர் டெபாசிட்டில் வெறும் 500 ஓட்டு வாங்க மாட்டார். அவருக்கப்புறம் இன்னொரு கம்யூனிஸ்ட் அவர் தேடணும்னா மேற்கு வங்காளத்துக்கு போகணும், இல்லைங்கிட்ட கேரளாவுக்கு தான் போகணும். மதுரையில் கம்யூனிஸ்டே கிடையாது. மதுரை ரெண்டாவது கம்யூனிஸ்ட்டை வெங்கடேசன் தேடணும்னா திருவனந்தபுரம் தான் போகணும். திமுக போட்டதுனால அதனால் இதுக்கெல்லாம் ஒரு அடிமை கூட்டணி மாதிரி எழுதி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. பாவம் என்ன செய்யறதுன்னு தெரியல.
15 கோடி 20 கோடி கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு கூட்டணி. அதனால் அந்த கூட்டணி வலுவான கூட்டணி பேசுவாங்க. அடிமைச்சாசனம் அதெல்லாம். நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னாலும் கூட மக்கள் எப்படி பார்க்குறாங்க? கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது திமுக தான்ப்பா, எப்படி இருந்தாலும் சரி, நம்ம வந்து அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்காங்க சார். அப்போ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ப்ராக்டிக்கலாக மக்கள் மனசில் ஜெயிச்சிட்டிங்கன்னு பார்க்குறீங்க. ஓகேங்க சார். 19 தேர்தலில் பார்லிமெண்ட்டில் திமுக கூட்டணி ஜெயிச்சதில்லை எவ்வளோ ஓட்டு வாங்கினான்னு பாருங்க, பர்சன்டேஜ். 21 சட்டமன்றத்துலேயும் திமுக ஜெயிச்சதில்லை, ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு. 24 பார்லிமெண்ட்டில் இப்போ தேர்தல் நடந்ததில்ல, அது இன்னும் குறைஞ்சிருச்சு. இப்போது மதுரையில் போன தடவை அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி, புரியுதுங்களா? சிபிஎம்லேருந்து வெங்கடேசன் வந்து ஜெயிக்கிறாரு. ஜெயிக்கிற வித்தியாசம் 1,60,000-70,000 ஓட்டில் அவர் ஜெயிக்கிறாரு கூட்டணியாக. இந்த தடவை கூட்டணி இல்லை, ஏடிஎம்கே தனியாக நிற்குது, பிஜேபி தனியாக நிற்குது. ரெண்டையும் கூட்டுறோம். எலெக்ஷனுக்கு அப்புறமா ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஓட்டை கூட்டுறோம். வெங்கடேசன் வாங்கின ஓட்டு 6,000 ஓட்டு தான் அதிகமாக இருக்காரு. டிஆர் பாலு ஸ்ரீபெரும்புதூரில் 7.25 லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சார் போன தேர்தலில். இந்த தடவை 4.25 லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு. 3 லட்சம் ஓட்டு எங்கே போச்சு? வலுவான கூட்டணி தானே நீங்கள், எங்கே போச்சு 3.5 லட்சம் ஓட்டு? ஏன் திமுக பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் எல்லாம் 2019 வாங்கின ஓட்டில் 24 கடும் சரிவு ஏற்பட்டிருக்கு? என்ன காரணம்? ஜெயிச்சிருக்கீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த ஓட்டில் கடும் சரிவு இருக்கு, என்ன காரணம்? பல இடங்களில் இப்போ சிதம்பரத்தில் ஏடிஎம்கேக்கு பிஜேபி கூட்டணி இருந்திருந்தா அண்ணன் அவுட்டு. திரும்ப அண்ணன் பார்லிமெண்ட்டில் இப்படிலாம் மீசியை முறுக்கிட்டு முழங்கலாம் முடியாது. இங்கே உட்காந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அரசியல் நடத்திட்டு இருக்கணும். மதுரையில் கூட்டணி வந்திருந்தா இப்போ 6,000 ஓட்டு லீடாக இருந்தால் கூட கூட்டணின்ற ஒரு கெமிஸ்ட்ரி உருவாயிருக்கும். எங்கள் அண்ணன் சு வெங்கடேசன் மதுரையில் உட்காந்து ட்விட்டர் போடணும். அங்கே ட்விட்டர் பதிவு எக்ஸ் தளத்தில் பதிவு, இப்போ டெல்லியில் உட்காந்துட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிடுறாருல, அண்ணன் இங்கே உட்காந்து தம்பி பதிவிடுவார். ஆனால் நல்ல சாகித்ய அகாடமி விருது வாங்குற மாதிரி இன்னும் சில புத்தகங்கள் எழுதிப்பார். அவருக்கு ஓய்வு தேவைப்படுது. நிறையா புத்தகங்கள் எழுதணும், நிறையா உலகத்தர இலக்கியங்கள் அவரை படைக்க முடியும். அதெல்லாம் எழுத சொல்லுங்கள் அவரை. சரி, ஓகே. இதெல்லாம் வந்து உங்களுடைய ஆதகங்களை கொட்டி திட்ட மாதிரி இருக்கு. வலுவான கூட்டணி இல்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். வலுவா இருக்குன்னா அப்புறம் ஏன் ஓட்டு குறையுதுன்னு கேட்குறேன். 26 இன்னும் குறையும். திமுக கூட்டணிக்கான ஓட்டு 2026 இன்னும் குறையும். அங்கே ஒரு தம்பி தளபதி வந்துட்டு இருக்காரு. இவர் நம்ம தளபதி முதலமைச்சருங்கிறோம். அவர் நீ என்ன தளபதி, நான் தான் தளபதினு ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த தளபதி இந்த தளபதி உள்ள கத்தி எடுத்துக்கிட்டு அவர் நான் சண்டைக்கு போவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பாருங்க, கூத்தெல்லாம் பாருங்க. இந்த தளபதிட்டு இருந்து எல்லாம் என்னென்னத்தை அந்த தளபதி எடுத்துட்டு போக போறாரு தெரியல, எனக்கு பார்க்கணும். அப்படி அப்போ நீங்கள் இப்போ நீங்களே சொல்கிறீங்க, அப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து ஒரு கேம் சேஞ்சராக எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல விஜய் வந்து யார் கூட கூட்டணி வைப்பாங்களோ அந்த கட்சி வந்துட்டு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பாசிபிலிட்டி இருக்குன்னு எடுத்துக்கலாமா? விஜய் கேம் சேஞ்சர் இல்லை, இஸ் எ ஸ்பாயில் ஸ்போர்ட். கேம் சேஞ்சர் வேலை, ஸ்பாயில் ஸ்போர்ட் வேலை. ஒரு விஷயத்தை ஒக்கிட்டு விட்டுறது. எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவோம் ஒக்கிடுறதுன்னா, உங்கள் பக்கம் அந்த வார்த்தை இருக்கான்னு தெரியல. ஒக்குட்டுறா அப்படின்னா அதை சரியில்லாமல் பண்ணிடுறது, ரிப்பேர் பண்ணிடுறது. வண்டி எடுத்துகிட்டு போய் தப்பாக மோதி கீழே விழுந்து வந்துடுவான். வண்டியை ஒக்குட்டியா அப்படிம்பாங்க, அது மாதிரி ஒக்குட்டுருவார். திமுக ஒக்குட போகிறார். திமுக கதை முடிஞ்சது ஏன் தெரியுமா? மேஜர் ஓட் ஷேர் விஜய்க்கு திமுகலேருந்து வரப்போகுது. மைனாரிட்டி ஓட்டு, பெண்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு, திருமாவளவன்ட்டு ஓட்டு எடுக்கிறாரு. பட்டியல் சமுதாய வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம அண்ணன் சீமான்ட்டு வேறு ஓட்டு வருது. இளைஞர்கள் ஓட்டு, அது இந்த தமிழ் தேசியம் அதுன்னு பேசிட்டு இருக்காங்களா, அந்த ஓட்டு விஜய்க்கு வருது. இல்லை, அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு கிளம்பினதுக்கு அப்புறம், அதாவது இப்போ வந்து முன்னாள் பாஜக தலைவர் இல்லையா, அந்த பதவி இருக்கும்போது வேற இல்லாத போது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் டிவிக்கு போனதாக கூட சொல்கிறாங்க சார், பிஜேபியிலேருந்து கூட. உண்மைங்களா? பிஜேபிக்கு ஏன் வந்தான் அப்படிங்கிற காரணம் தெளிவாக இருக்கிற யாரும் பிஜேபி விட்டு ஏன் போகணுன்றதுக்கான காரணமே இருக்காது. ஏன் வர்றான் பிஜேபிக்குள்ளே? அவனுக்கு நரேந்திர மோடி பிடிச்சிருக்கு வர்றான். மத்தியில் அரசாங்கம் கவர்னன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது வர்றான். மத்திய அரசாங்கத்தோட நலத்திட்டங்களால் பயனடைஞ்சிருக்கேன் வர்றான். ஹிந்துத்துவ சித்தாந்தம் பிடிச்சிருக்கு வர்றான். தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி எனக்கு பிடிச்சிருக்கு வர்றான். தேசியவாதம் பிடிச்சிருக்கு வர்றான். இதெல்லாம் செய்யாத விஜய்க்கு அவன் ஏங்க போகிறான்? விஜயோட அரசியல் என்னன்னு சொல்லுங்கள். விஜய் எங்களை பிஜேபி பார்த்து அவங்க எங்கள் கொள்கை எதிரிங்கிறாரு. சரி, உன் கொள்கை என்னன்னு சொல்லப்போ. உன் கொள்கைக்கு நான் எதிரி தானே. என் கொள்கை என்னன்னு உனக்கு தெரியுதில்ல. இப்போ உன் கொள்கை என்னன்னு சொல்ல. உன் கொள்கை என்ன? உங்களை மட்டும் பாசிசம் இல்ல, நீங்க சொல்லுங்க. இல்ல சார், திமுகவையும் பாஜக விமர்சனம் பாசிசம் பாயாசம் சொல்லி பேசுறாரு. கொள்கையில என்னன்னு சொல்ல முடியும்? என்னுடைய ஊடக நண்பர்கள் எல்லாம் பிஜேபியை விஜய் கொள்கை விரோதின்னு கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டாரு, உங்களை தான் கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டாரு என்ன சொல்றாங்கல்ல. நான் ஒத்துக்கிறேன், அவங்களுக்கு நான் கொள்கை எதிரியாவே இருக்க தான் விரும்புகிறோம். விஜய்க்கு நாங்கள் நண்பராக, அரசியலில் நண்பராக இருக்க நாங்கள் விரும்பலை, தனிப்பட்ட முறையில் நண்பராக இருந்துக்குவோம். உன் கொள்கை என்னன்னு சொல்லுங்க, நான் எதிரியான்னு சொல்கிறேன்.
என்ன கொள்கை வச்சிருக்கீங்க விஜய்? அதாவது என்னன்னா விஜயோட கொள்கை என்ன? பாஜக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதவாத திமுக இல்லாத கொள்கை விஜய்கிட்ட என்ன வச்சிருக்காரு சொல்லுங்க. அப்படி பார்த்தா பெரிய திமுக சொல்லாத ஒரு விஷயத்தை விஜய் சொல்லிட்டாரு. ஒரு விஷயம் சொல்லுங்க. இல்ல ரிசம்பிள் ஆகுது நிறைய. பிறகு என்ன எதிர்ப்பு திமுக? நீட்டை எதிர்க்கிறீங்களா விஜய்? திமுக தான் நீட்டை எதிர்க்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸ்டாலின் அவர்கள் 70 வயசை கடந்தவர். அவர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்திக்கிறாரு. இந்த பனையூர் பண்ணையார் விஜய், நான் அப்படி தான் சொல்லுவேன் அவரை, பனையூர் பண்ணையார்னு. எங்கே மக்கள் பாதிக்கப்பட்டாலும் எங்கள் வீட்டுக்கு வா, நான் உனக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கிறேன் கொடுக்குறேங்கிறாரு. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாலும் சரி, வேறு எந்த பிரச்சனையும் பாதிக்கப்பட்டாலும் சரி, அவர் வீட்டில் தான் இருப்பார். இவங்க போய் மக்கள் அவர் வீட்டில் போய் வாங்கிக்கணும். மக்களை சந்திக்க அவர் வர மாட்டார். இது அரசு, இது கொள்கையா? ஒரு வேளை வெளியே வர்றாரு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கே போலீஸார் ரொம்ப தவிக்கணுமே சார். ஏன்னா அவர் வந்து ஹீரோ சார், ஹீரோ. எம்ஜிஆரோட வாங்க இந்த தமிழக அரசியல் ஒரு ஹீரோ வேணும். என்னங்க பேசுறீங்க? சரி, எங்கே போனாலும் பசங்க வந்துட்டு புல்லட் எதுவும் சுற்றிக்கிறாங்க, அதுக்கப்புறம் காரில் போயிட்டு மடக்கிக்கிறாங்க, எங்கே அப்படியே வீடியோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறதுக்கு முண்டி அடிச்சுட்டு இப்படி இருந்தா அவர் மக்கள் பணியில் வந்து எப்படி போயிட்டு மக்களை பார்க்க முடியும்? அப்போ எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வர மாட்டாரா? வீட்டில் இருந்தே பிரச்சாரம் பண்ணுவாரா? இல்லை வாக்காளர்லாம் வீட்டுக்கு வர சொல்லி ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரா? அதை மத்திய அரசு பாதுகாப்பு கொடுத்துருக்கே, ஜெட் பிரிவு பாதுகாப்பெல்லாம். இப்போ வாங்க, வெளில வாங்க, பாதுகாப்பு கொடுத்துருச்சு இல்லை, இப்போ வெளில வாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வர மாட்டேன்றீங்க. அப்போதான் சார் டவுட். இல்லை பாதுகாப்பு கேளுங்க. இல்லை இப்போ அதான் டவுட் வருது. இல்லை பவுன்சர்ஸ் வச்சுங்க, என்ன பிரச்சனை? உங்களால் 100 பவுன்சர்ஸ் வச்சுக்க முடியாதா? வச்சுக்கலாமா இல்லையா? ரெண்டாவது, நீங்கள் ஒரு விஷயத்தை டைரக்ட் பண்ணுறீங்க. அரசியல்வாதிக்கிறவங்க மக்களை சந்திக்கிறவன் தான். மக்களை நான் சந்திக்க போனால் கூட்டமாக இருக்கும்னு என்ன அர்த்தம்? இந்த கேள்வியே தப்பாக இருக்கு, எனக்கு புரியலையே. கூட்டமாக இருந்தால் கூட்டமாக இருக்கிறதுனால அவங்க சொல்லுங்க சார், நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். கூட்டமாக இருக்கிறதுனால தானே உங்களை தலைவர்னு மற்ற கட்சிக்காரன் ஏற்றுக்கிறேன். விஜய் வெளியில் வர்றாரு, ரோட்டில் 4 பேர் அப்படியே பீடி குடிச்சிட்டு பார்த்துட்டே இருப்பான்னு சொன்னால் விஜய் தலைவர் ஆக முடியல. விஜய் பார்த்தோன்னே 6,000 10 பேர் வர்றதுனால தானே அவர் தலைவர் வரத்தானே செய்வான். கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரா விஜய்? அவர் கல்யாணத்துக்கு கோவாவுக்கு போனார் ஃப்ளைட்டில், கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு. கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு வந்தாருன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் ஒரு பத்திரிகை சந்திப்பு நடத்திருக்கிறாரா? க்ரௌடட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல நடத்திருக்காரா? நடத்துங்களேன். பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். அதே மாதிரி அப்படி பார்த்தா பிரதமர் கூட தான் பண்ணலன்னு சொல்லுவாங்க. அது நம்ம எப்படி சார் பேச முடியும்? பிரதமர் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுல இல்லை, அவர் அந்த இட்டினரி கிடையாது, அவருக்கு வேற பிஎம்ஓல வந்து எல்லா எதிர்கட்சி குற்றச்சாட்டு தரலாம் சார். நான் கேட்கல. இந்த க்ரௌடட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் பிரைம் மினிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது, அது வேற. என்னென்னா விஜயுமே இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகிடட்டும், நாங்கள் பத்திரிகை சந்திக்கிறோம். நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களே, நீ என்ன சொல்கிறேன்னு எங்களுக்கு தெரியாத. மோடி என்ன சொல்கிறாருன்னு 35 வருஷமாக பார்த்து கேட்டோமே. நம்ம 1990 கேட்டுட்டு தானே இருக்கோம். அவர் என்ன பேசுகிறாரு, பத்திரிகை என்ன சந்திக்கிறாரு, கரண் தாப்பர்கிட்ட போய் இன்டர்வியூ உட்காந்துக்காரு. ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அது தெரியல, கரண் தாப்பர் இன்டர்வியூ எப்படி இருக்கும்னு. அங்கே போய் மோடியும் அம்மா ஜெயலலிதா அம்மாவும் கூட கரண் தாப்பரை ஃபேஸ் பண்ணி இன்டர்வியூ நடத்துனாங்களே. விஜய் யாராவது பார்த்துருக்காரான்னு கேட்குறேன். உங்கள் சேனலுக்காவது கூப்பிடுங்க. கூப்பிட்டுறேங்க சார், கண்டிப்பாக. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 2 கேள்வி சார். கூட்டணி பற்றியெல்லாம் நீங்கள் ரொம்ப விளக்கமாக சொல்லிட்டீங்க. எவ்வளோ சீட் எதிர்பார்க்குறீங்க சார் அதிமுக கிட்ட இருந்து? நாங்கள் என்ன எதிர்பார்க்குறது? நாங்கள் கொடுக்குறீங்களா? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம் தான். இதில் ஒருத்தர் கொடுத்தாரு ஒருத்தர் எடுத்தாருலாம் இல்லை, கிடையாது. பகிர்ந்து கொள்ள போகிறோம். எங்களுக்கு வேண்டியதை நாங்கள் பகிர்ந்து. பஃபே இது எங்கள் தலைமையில் தான் ஆட்சி. இல்லை சார், அதிமுக எங்கள் தலைமையில் தான் ஆட்சின்னு சொல்லும்போது அந்த தலைமை தானே பகிர்ந்து கொடுக்க முடியும். நீங்கள் கொடுக்க முடியாது, அதில் நீங்கள் கேட்க தானே முடியும். தேசிய கட்சி இருந்தாலும் கூட அப்படி இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு பஃபே போகிறீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை, சின்ன குழந்தை இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு உணவு அந்த குழந்தை எடுத்துக்குமா? சார் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களோட உங்கள் வயசில் பெரியவங்க, இன்னும் கொஞ்சம் அது நல்லா சாப்பிட வயசில் இருக்கிறவங்க இருக்காங்க, அவர் எடுத்துக்கிற அளவு நீங்கள் சாப்பிடுவீங்களா? இது பஃபேங்க. ஒவ்வொருத்தரும் நமக்கு வேண்டியதை நாம் எடுத்துக்க போகிறோம். இதை எல்லாருமா சேர்ந்து முடிவு செய்ய போகிறோம். எடப்பாடி லீடு பண்ண போகிறாரு, அவ்வளோதான். இதில் அவளை கொடுப்பாரா, இவர் கேட்பாரா? அப்படி ஒன்றும் இல்லை. இது திமுக கூட்டணி மாதிரியே இன்னொரு சலசலப்பு ஒன்று வந்துட்டு இருக்குது. இப்போது அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அன்பு கூட்டம் அப்படின்றவங்க அவங்க தனியாக ஆரம்பிக்க போகிறாங்க. அவங்களே மறுத்துருக்காங்களே. அதனால தான் அது வந்து அண்ணாமலையார் அன்பு கூட்டம்ன்றது அது அவருடைய ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்னு அதில் போட்டிருக்காங்க, அந்த முகநூல் பதிவில் போட்டிருக்காங்க. இதுக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் சமூக சேவை செய்ய போகிறோம், அவர் மேலே அன்புனால பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவங்களே மறுத்துருக்காங்க. இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு பெரிய குளோரிஃபைட் லீடர் இருந்தாருன்னா அவருக்கு நிறையா ஃபேன்ஸ் வருவாங்க, அவங்கவுங்க பேரில் அமைப்பு வச்சு நடத்துவாங்க. அதுக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை. அப்படி தனி கட்சி துவங்க வேண்டிய அவசியமும் அண்ணாமலை அவருக்கு இல்லை. இந்த கட்சியில் அவருக்கு உச்சபட்ச மரியாதை இருக்குது, டெல்லி வரைக்கும் அவருக்கு செல்வாக்கு இருக்குது. அவர் இந்த கட்சியில் எங்கேயோ வளர்ந்து உயரத்துக்கு போகக்கூடியவர்.
அவர் போய் தனி கட்சி ஆரம்பித்து ஏன் கஷ்டப்படணும்? அவர் தனி கட்சி ஆரம்பித்து இது வரைக்கும் பேசாத தத்துவம் கொள்கை வேறு புதுசாக என்ன பேச போகிறார் இல்லையா? நரேந்திர மோடினால் ஈர்க்கப்பட்டு தான் நான் அரசியலுக்கு வந்தேன்னு தான் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அப்போ நரேந்திர மோடி என்ன அரசியலை கையில் எடுத்து இத்தனை வருஷமாக இயங்குறாரோ அந்த அரசியல் தான் அண்ணாமலையோட அரசியலாக தானே, ஏன் அரசியலும் அதான். இது என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் அண்ணாமலையார் அன்பு கூட்டம்ன்றது வளரத்தான் செய்யும். நானே அந்த அண்ணாமலையார் அன்பு கூட்டம் தான், நானே அவர் மேலே அன்பாக தான் இருக்கேன். கிரேட். நானும் அவருடைய ஃபேன் தான்.